ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம தங்கமகள் பார்க்க போகிற தங்கமகளில் வந்துட்டு நம்ம திவ்யாவுக்கு உண்மை தெரிஞ்சு போச்சே. இந்த சாக்லேட் எப்படி சாப்பிட்றது, சாப்பிடாம இவங்கள்ட்ட இருந்து எப்படி எஸ்கேப் ஆகுறது சொல்லிட்டு யோசிச்சிட்டே இருக்காங்க. யோசிச்சிட்டே இருக்கும்போது வாலண்டியராக வாங்கி கட்டிக்கிறதுக்குனே உள்ளே வரான். வந்தோடனே திவ்யா ஏன் இன்னும் சாக்லேட் சாப்பிடாம இருக்க, சாப்பிடு, த்ரோட் இன்ஃபெக்ஷனாக இருக்குன்னு எவ்வளோ சொல்ல, இல்லை நானே ஊட்டி விட்றேன் அப்படின்னு சொல்லி ஊட்டி விட, இதை பார்த்தனே டேய் கரடி மூஞ்சி வாயா, உன்னை அடிச்சு மூஞ்செல்லாம் கொலன்னு ஆக்கிட வேண்டாம், பண்ணு மூஞ்சி வாயா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. சரி இவ்வளோ ரியாக்ஷன்லாம் விடாது அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. இவர் இங்கிட்ட போனோன்னே இங்கிட்டு துப்பிட்டாங்களாம். துப்பிட்டு இங்கேருந்து குடுகுடுன்னு ஓடணுங்கிறதுக்கு படிக்கட்டு கீழே போய் உட்காந்துட்டு இவங்க ரெண்டு பேரையும் ஃப்ரெண்டாக போய் ஏற்றுக்கிட்டேனே ஐயோ அப்படின்னு சொல்லிட்டு வெக்கப்படுறேன், வேதனைப்படுறேன், துக்கப்படுறேன், துயரப்படுறேன், இவ்வளோ பட்டு நான் திருந்தலாம் அவ்வளோதான் சொல்லிட்டு இந்த பொண்ணு கடக்கடன்னு ஓட ஆரம்பிச்சிருச்சு. சரி இந்த பொண்ணு மேலே இருக்குன்னு நினச்சிட்டு இவங்க ரெண்டு பேரும் மேலே போய் பார்க்குறாங்க. மேலே ஆளக்கானுங்க, பொசுக்குன்னு வீதி விடாக தேட ஆரம்பிச்சிட்டாங்க. சரின்னு ஒவ்வொரு இடமா போய் பார்க்க ரங்க திடீர்னு ஒரு ஃபோன் வருதுங்க. அந்த ஃபோனை எடுத்தா எப்படியோ திவ்யா தப்பிச்சிட்டான்னு சொல்கிறாங்க. நீ என்ன பண்ணுவியோ எனக்கு தெரியாது, திவ்யாவை கண்டுபிடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இவங்க சொன்னதுக்காக சரி கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வீதியாக தேட போகிறாங்க. இதை பார்க்கும்போது எப்படி தெரியுமா, இவங்க முன்னாடி ஓடுறதும் இவங்க துரத்துறதும் ஓடி விளையாட வாடின்னு சொல்லிட்டு பாட்டை போட்டுட்டு துரத்துறாங்க. என்னடா அது இப்படி பண்ணுறீங்களே அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. இன்னொரு பக்கம் நம்ம முத்து எந்த கவலையும் இல்லாமல், ஒரு புள்ள வீட்டுக்கு இன்னும் வரலையேன்ற கவலை இல்லாமல் அஞ்சலி 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 அவருக்கு தெரிஞ்சாலும் அஞ்சலி மட்டும்தானே, அவன் 6 அலி 7 அலிலாம் தெரியாதா போடா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அதுக்கப்புறம் வந்துட்டு இன்னும் திவ்யா வீட்டுக்கு வரலையேன்னு சொல்லிட்டு எல்லாரும் தேட ஆரம்பிச்சாங்க. இதை பார்த்தோன்னு ரங்கனை மனசு குழுக்குழுன்னு ஏசி போட்ட மாதிரி இருந்தது. கவலைப்படாத கண்ணா, சீக்கிரம் வந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. வந்தாங்கன்னா உன்னோட உண்மை எல்லாம் தெரிஞ்சிடும், நீ டூப்ளிகேட் சித்தி ஒரிஜினல் சித்தி கிடையாதுன்னு தெரிஞ்சிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.